நந்தினி ஆ இங்க வா. அத்தா சார், வா என் கூட. என் திருநெல்லியை காணோம். அத்தா சார், வா நந்தினி வா. என்ன உன் பிரச்சனை அது என்ன? இல்ல சார், ஆ? திருகாணி. நடக்கிறது நம்ம வீட்டு கல்யாணம். ஊரே திரண்டு வந்திருக்கு. பாரு, நம்ம வீட்ல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா திருகாணிய காணும் அருக்காணிய காணும்னு தேடிக்கிட்டு இருக்க. இப்ப அதுவா முக்கியம்? அது இல்ல நந்தினி, யூ ஆர் நாட் நார்மல். வேற ஏதோ ஒண்ணு நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இது சரியா? அத்தா சார், அது நான் ரொம்ப நேரமா இந்த திருகாணி. நந்தினி இங்க பாரு, ஐ அம் ஷூர் நிச்சயமா எனக்கு தெரியாம இங்க வேற என்னவோ ஒண்ணு நடக்குது. எனக்கு தெரியும். ஆமா, ரஞ்சித் உன்னை பார்த்து எதுக்கு அலறனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இல்ல, உனக்கு நிச்சயமா தெரியும். எனக்கு தெரியும். நான் செயின் போடுறப்ப அவன் அமைதியா இருந்தான். நீ பிரேஸ்லெட் போடுறப்ப மட்டும் அவன் அப்படியே பயந்து அலறினான். ஐ saw that. அவன் அலறி அடிச்சு கத்துனான். இன்ஃபேக்ட் உன்னை பார்த்தாலே அவன் பயங்கரமா பதறான். ஐ நோ. உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் நந்தினி பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒன்னும் இல்லையா அத்தா சார்? இல்ல, திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்லாத. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது நந்தினி, நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, சொல்லு நந்தினி. அத்தா சார், அதான் நேத்து நைட்டே பேசணும்ல, அது நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொன்னேன்ல. So something is not right. அப்படிதானே? ஆமா, ஆனா அது என்னன்னா என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ் சார். நான் இப்ப போகணும், கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுறீங்களா? முடியாது, முடியவே முடியாது. நீ பாக்குறது எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி, அதை விட முக்கியமான வேலை இந்த கல்யாணம். புரியுதா உனக்கு? இங்க நீ வேலை பாக்குறது அதை விட முக்கியம். அத்தா சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நோ வே, நீ பேசவே கூடாது. சைலண்டா இரு. இப்ப நீ எதுவும் பேசாத. இங்க பாரு, இப்ப நமக்கு இந்த கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா உனக்கு? அது மட்டும் இல்ல, இதுல நீ இன்வால்வ் ஆகிறது அதை விட முக்கியம். இந்த ஃபேமிலில நீ எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? இல்ல அத்தா சார், என்ன கொஞ்ச நேரம் தனியா. ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் விட மாட்டேன் நந்தினி. இப்பல இருந்து இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கூட மேடையில இருந்துதான் ஆகணும். அது இருக்கணும். நான் செய்யற வேலை எல்லாத்துலயும் நீயும் பங்கெடுத்துக்கணும். அத்தா சார், நீ எதுவும் பேசாத. வா. சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நீ இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம். பேசாம நீ என் கூட வா. வந்து அங்க நில்லு, அது போதும். வா. எங்கேயும் காணாம. ஐயோ, இவன் ஏன் இப்படி பண்ணான்? அந்த ரஞ்சித் ஃப்ராடு பையதான். அண்ணே, அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இருக்க மாட்டேங்குதுன்னு திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எடுத்து என்னன்னு பேசுமா? சொல்லு மருமகனே. நானும் என் அண்ணனும் உன் போனை தான் தேடிக்கிட்டே இருக்கோம். வலை வீசி தேடுறோம். அக்கா மருமகனே, என்ன அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இவ்ளோ அவசரம்? புல்ஷிட். நீங்க எந்த ஆணியும் புடுங்க வேணாம். என் செல்போனை வேற ஒருத்தன் வச்சிருக்கான். இப்பதான் நான் அவங்கிட்ட பேசினேன். என்ன சொன்னீங்க? உங்க போனை இன்னொருத்தன் வச்சிருக்கானா? ஆமா. இப்பதான் என்னோட மொபைலுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். எவனோ ஒருத்தன் போன் எடுக்கிறான். போன் அவங்கிட்ட தான் இருக்கு. என்னங்கற? என்ன என்ன எனக்கு கேட்கலையே. இப்போ பாரிஸ்ல எங்கேயோ இருக்கானாமா. இப்போ நேரா மண்டபத்துக்கு வந்துருவான். செல்போனையும் கொண்டு வந்துருவான். சந்தோஷம் மருமகனே. அந்த போனை நீங்களே வாங்கிடுவீங்களா? இப்போ நான் எப்படி வாங்க முடியும்? அதை நீங்க தான் வாங்கி வைக்கணும். நாங்களா? நாங்க எப்படி மருமகனே வாங்க முடியும்? அந்த போனை திரும்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு பணம் கேட்டான். சரி, நானும் 50,000 கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். என்னது, 50,000 தரேன்னு சொல்லியிருக்கியா? ஆமா. அவன் கிட்ட நேரடியா பணத்தை கொடுத்து நான் செல்போனை வாங்க முடியாது. அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். தம்பி, கல்யாணத்துக்கு வர அவசரத்துல நானு காசு எதுவுமே எடுத்துட்டு வரலையே. நான் இப்போ உங்களை பணம் தர சொன்னா, உங்க கூடவே இருப்பார்ல உங்க பிரதர், அவரை என் ரூமுக்கு வர சொல்லுங்க. நான் பணம் கொடுத்து அனுப்புறேன். அவ்வளவுதானே தம்பி? இதோ உடனே அனுப்பி வச்சிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், செல்போன் ரொம்ப முக்கியம். அவன் வந்தாதான் அவன் கிட்ட பணம் கொடுத்து செல்போனை வாங்கி பத்திரமா வைங்க. நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரி தம்பி.